ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பிள்ளையார்பட்டி வந்துட்டோம். பிள்ளையார்பட்டி பார்க்கிங்கில் தான் நிற்கிறோம். இப்போ வந்து தேங்காய் உடைக்க போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் உடைக்கிறதும் நல்லாயிருக்கும். என்னடா என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். கோயில் உள்ள போனோம். தேங்காய் உடைக்கிறத வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து உள்ள வந்து ஃபோன் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் அதனால வந்து இப்போ வந்து அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வயசு கோயிலை விட்டு வெளில வரவுமே கோயில் உள்ளேயுமே அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரோகரா பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு அரோகராவான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு சில வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கணும். இதை எடுத்துட்டு அதை உங்களுக்கு காட்டுறோம். அங்கே ஜூஸ் குடிக்கணும்ப்பா, நல்லவங்கப்பா. கோயில் உள்ள போயிட்டு வந்ததுமே ஐயா முதல்ல குடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஜூஸ் குடி. ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ வாங்குறாங்க. இப்போ தான் கோயில் உள்ள போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் சாப்பாடு, ஆமாம் சாப்பாடு தான் இப்போ முக்கியமே. நமக்கு சாப்பாடு தான். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போயிட்டு இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். லஞ்ச் டைம் இருக்கு. எடுத்துட்டு வந்துடுவோம். என்னால லேட் ஆகிட்டு, மேட்சுக்கு போயிட்டேன். அதனால அப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விளாக் நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் பிடிச்சி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. கீப் சப்போர்ட்டிங். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். குன்றக்குடி கோயிலில் இருக்கோம். குன்றக்குடி கோயில் வந்து 4 மணிக்கு தான் வந்து நட திறப்பாங்களாம். அதனால் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்டிங் பொறுமையாக நம்ம இவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தாங்கன்னா பார்த்துங்க. அத்தை அவ்வளோப்படாதம்மா, உங்களுக்கு நல்ல மருமகன். The next day. லெமன் சாதம் தான் இது. இதை மட்டும் கட் பண்ணி பார்சல் இருக்கு. மாப்பிள்ளை வந்து அங்கே தண்ணி கண் தூக்கிட்டு போயிட்டு இருக்காப்புல. போயிட்டு செம்ம ஸ்பாட்டு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி வந்து மலை பிளேஸ்லாம் வந்து நான் வந்து பார்த்ததில்லை. நானே இப்போ தான் வந்து நானே இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கே இதான் ஃபஸ்ட் டைமு. வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க ப்ரோ. என்னடா பாருங்க, இடம் நல்லா இருக்கு. சாப்பிடலாம். சாப்பாடு எல்லாமே சாப்பாடு தான். பொரியல அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு வந்து இடத்த பிடிச்சாச்சு. நல்ல பிளேஸாக. என்ன தம்பி உட்காருங்க தம்பி. சாப்பிட்றதுக்கு வந்து இடத்த பிடிச்சாச்சு. நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுன்னே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். லெமன் சாதம் எல்லாம் காலி. எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கை கழுவிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஒரு தூக்கத்தை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கத்தை போட்டு தான் விட்டு சாமியை வைப்பாங்களா, இல்லை சாமியை வைத்திருந்து தூக்கத்தை போடுவாங்களான்னு தெரில. இவர் தம்பி, இவர் அண்ணன், உடன்பிறப்பு 2 பேரும். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. நெஞ்சம் கொண்ட ஆளுக்கு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம என்ன தான் வாழ்ன்னு கற்றுனோன்னா ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. அங்கேயே நின்று எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இருக்கான் மாப்பிள்ளை. சாப்பிட்டுட்டு வாங்கலாம், மாப்பிள்ளை கிட்ட போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். குன்றக்குடி
நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு இப்படி இருக்கா இல்லை உண்மையே இது வந்து சூப்பராக இருக்கான்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது பிளேஸு. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்ததில்லை. சூப்பராக இருக்குது. மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறான். மாப்பிள்ளை இப்போ தான் ஃபோன் அடித்தான். என் மாப்பிள்ளை இல்லாமல் அடிக்கிறேன்டா. ஐயரா என் ஃபோனில் அடிக்கிறேன்டா. என் மாப்பிள்ளை இல்லைங்க. என் மாப்பிள்ளை விட்டு வந்துட்டுங்க. மனசே கேட்கலங்க. என் மாப்பிள்ளைய போய் பார்க்கணுங்க. முதல்ல முருகனை பார்க்க வந்தனால என் மாப்பிள்ளைய பார்க்க முடியலங்க. டேய் கிட்டக்க வைக்காதடா. வாயான்னு சொன்னால் மாப்பிள்ளை வர மாட்டுறாங்க. என்னங்க பண்ணுறது அவனா அவன் ஆளுங்கிறாங்க. லவ் பண்ணுறான். வீணாக போகிறாங்க. பாருங்க மாப்பிள்ளையும் சிங்கிள், நானும் சிங்கிள். இல்லை மாப்பிள்ளை தான் எனக்கு. நான் தான் மாப்பிள்ளைக்கு. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் குன்றக்குடி மலை ஏற போய்கிட்டே இருக்கும். தேங்காய் அடுத்த தேங்காய் ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டியில் ஒரு தேங்காய், அடுத்து வந்து குன்றக்குடியில் தேங்காய் கொடூரமாக கொளுத்தி விட்றோம். தேங்காய் உடைக்கிறாங்க. செதறுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய். புடி மாப்பிள்ள இருக்க சொல்லு ஆஃப்லாம் பண்ண முடியாது. அது சொல்லிக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குன்றக்குடி முருகனை பார்த்தாச்சு. நல்லா வரனா கிட்ட வா. குன்றக்குடி முருகனை தரிசித்தாச்சு. ரிலாக்ஸேஷன் பண்ணி உட்காந்துருக்கோம் எல்லாரும். இப்போ அடுத்து வந்து எங்கடா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோவில், அப்புறம் பாண்டி கருப்பு கோவில், அப்புறம் பழனி பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூரா ஃபைனலாக திருச்செந்தூர் முடிச்சு வர வழியில் மணப்பாடு போனாலும் போகலாம், இல்லைன்னா அப்படியே சாயங்காலம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கத்தான் போடுறோம். நாங்க பார்க்கத்தானே போடுறோம். அந்த பழனி மலை வேலை பார்க்கத்தானே போடுறோம்.